Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். So far we have covered 9 subjects. இதுவரையிலும் 9 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். They are the basic Christian disciplines. இவைகள் அடிப்படையான கிறிஸ்தவ ஒழுக்கங்கள். We have received corrective teaching on prayer. நாம் ஜெபத்தை குறித்து திருத்துதல் உபதேசங்களை பெற்றிருக்கிறோம். Then on Bible meditation. வேத தியானத்தை பற்றி. Then on giving. கொடுத்தலை பற்றி, and then on worship, ஆராதித்தலை பற்றி, then on spiritual warfare, ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி, then on Christian ministry, கிறிஸ்தவ ஊழியத்தை பற்றி, then on thinking, அதை தொடர்ந்து சிந்தித்தலை பற்றி, then on repentance, அதை தொடர்ந்து மனம் திரும்புதலை பற்றி, and last week we concluded the series of talks on the subject of faith. விசுவாசம் என்கிற தலைப்பின் செய்திகளை சென்ற வாரத்திலே நிறைவு செய்தோம். Today we are moving to the 10th subject. இன்றைக்கு நாம் 10வது தலைப்புக்குள்ளாக கடந்து செல்கிறோம். The subject we are going to consider for these 10 weeks is suffering. வருகிற 10 வாரங்களுக்கு நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு பாடனுபவித்தல். Beloved, suffering goes with believing. பிரியமானவர்களே, பாட அனுபவித்தல் விசுவாசத்தோடு கூட இணைந்து செல்கிற ஒன்று. Turn with us to book of Philippians first chapter and verse 29. பிலிப்பியர் முதலாவது அத்தியாயம் 29வது வசனத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். To you it has been granted on behalf of Christ not only to believe on him but also to suffer for his sake. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாட அனுபவிக்கிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Here are you able to see a note of correction? இங்கே ஒரு திருத்துதலின் செய்தியை பார்க்க முடிகிறதா? He says not only to believe but also to suffer. இங்கே சொல்லுகிறார் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல பாட அனுபவிக்கிறதற்கும். So what could have been generally believed was that we are supposed to believe on Christ and enjoy the blessings. ஆகவே என்ன ஒருவேளை யோசிக்க மற்றவருக்கு தோன்றி இருக்கும் என்றால், நாம் விசுவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று. So here the apostle comes with a correction, not only to believe but also to suffer. இங்கே அப்போஸ்தலன் ஒரு திருத்துதல் செய்தியோடு வருகிறார். விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாட அனுபவிக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And he presented himself as a model of suffering. அவரையே அங்கே ஒரு மாதிரியாக இந்த பாட அனுபவிக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். That's what we read in the 30th verse. 30வது வசனத்தில் இதை தான் கவனிக்கிறோம். Having the same conflict which you saw in me and now here is in me. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. When I was with you, you saw how I was suffering. நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நான் பாட அனுபவித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். Now I am away from you, you have heard how I continue to suffer. நான் இப்பொழுது உங்களை விட்டு விடுபட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். In other words, he is trying to tell the Christians that Christian life is one of non-stop suffering. மறு வார்த்தைகளிலே அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தொடர்ந்தேர்ச்சியாய் பாட அனுபவிக்கிறதாக காணப்படுகிறது. Beloved, we would like to begin explaining to you about the place of suffering in the life of a Christian. பிரியமானவர்களே, பாட அனுபவித்தல் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகிற அளவை குறித்து முதலாவது உங்களுக்கு விளக்க விரும்புகிறோம். We all talk about the kingdom of God. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம். The kingdom of God actually has got 2 dimensions. தேவனுடைய ராஜ்யம் 2 பாகங்களை கொண்டிருக்கிறது. One, it is a spiritual kingdom and the other it is a literal kingdom. ஒன்று அது ஆவிக்குரிய ராஜ்யம், மற்றொன்று காணக்கூடிய ஒரு ராஜ்யம். இந்த 2 பரிமாணங்களையும் கொண்டிருக்கிறது. And concerning the spiritual kingdom, Jesus said, the kingdom of God is already within you. ஆவிக்குரிய ராஜ்யத்தை பொறுத்தமட்டிலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளாக ஏற்கனவே உண்டாகி இருக்கிறது. And concerning the literal kingdom, Jesus has taught us to pray,
pray, let your kingdom come. காணக்கூடிய இந்த ராஜ்யத்தை பற்றி பேசும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். The spiritual kingdom is now in the present. ஆவிக்குரிய ராஜ்யம் என்பது இப்பொழுது நிகழ்காலத்திலே காணப்படுகிறது. And the literal kingdom is to come in future. காணக்கூடிய இந்த ராஜ்யமானது வருங்காலத்திலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. How do we enter this present kingdom? இந்த நிகழ்காலத்தின் ராஜ்யத்துக்குள்ளாக எப்படி நாம் பிரவேசிப்பது? That is only by rebirth. இது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தினால் மாத்திரமே. That's what Jesus told Nicodemus in John's Gospel 3rd chapter. யோவான் சுவிசேஷம் 3வது அத்தியாயத்திலே நிக்கதேமுவினிடத்திலே இயேசுவானவர் இதைதான் சொன்னார். Unless a man be born again, he cannot enter the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்று In சொல்கிறார். other words, rebirth is the gate to the present spiritual kingdom. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் பிறந்தல் என்பதுதான் இந்த இப்பொழுது காணக்கூடிய இந்த ராஜ்யத்திற்கு ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு நுழைவாயிலாய் இருக்கிறது. And once you enter, then you have to walk on a path. நீங்கள் நுழைந்த உடனே ஒரு பாதையிலே நடை போட வேண்டியதாக இருக்கிறது. And that path ultimately leads us to the future literal kingdom. அந்த பாதை தான் வருங்காலத்திலே காணக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. And what is that path? அந்த நடைபாதை தான் என்ன? That path is suffering. அந்த நடைபாதை தான் பாட அனுபவித்தல். Turn with us to the words of the apostles in Acts 14th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll look at verse 22. 22வது வசனத்தை நாம் பார்ப்போம். Here the apostles were strengthening the lives of believers. விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாக அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள். What do they say? என்ன சொல்லுகிறார்கள்? Exhorting them to continue in the faith and saying, we must through many tribulations enter the kingdom of God. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று So சொன்னார்கள். if rebirth is the gate to the kingdom of God, suffering is the path towards the kingdom of God. ஆகவே மறுபடியும் பிறப்பது என்பது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நுழைவாயிலாய் இருக்கும் என்று சொன்னால் பாட அனுபவித்தல் என்பது அதன் வழியாய் செல்லக்கூடிய பாதையாய் காணப்படுகிறது. It's not just a few tribulations but many tribulations. ஏதோ ஒரு சில உபத்திரவங்கள் அல்ல, அநேக உபத்திரவங்கள். Now suffering can take various forms. பாடுகள் பலவிதமான வடிவங்களை எடுத்துக்கொள்ளலாம். It can be physical suffering, ஒருவேளை சரீர அளவிலே பாடுகளாக or it இருக்கலாம், can be mental suffering, அல்லது சிந்தையிலே பாடுகள் இருக்கலாம், or it can be spiritual suffering also. ஆவிக்குரிய பாடுகளாகவும் இருக்கலாம். Whatever be the type or form of suffering, suffering is suffering. என்ன விதமாக அந்த பாடு இருந்தாலும் பாடுதான். And no one can escape it, dearly beloved. பிரியமானவர்களே, இதிலிருந்து ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. With this background, we will move on to our topic. இந்த ஒரு சூழலிலே நாம் இந்த புதிய தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து போவோம். The title, as usual, is How Not to Suffer. வழக்கம் போல நம்முடைய தலைப்பு எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Again, under this topic, we will study 10 lessons. மீண்டுமாக இந்த தலைப்பின் அடியிலே நாம் 10 பாடங்களை பார்க்கவிருக்கிறோம். Today, we will study lesson number 1. இன்றைக்கு முதல் பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். How not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானியே பழிசாற்ற கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானியே பழிசாற்ற கூடாது. In general, all suffering is caused by Satan. பொதுவாக எல்லா பாடுகளுமே பிசாசினால் தான் உருவாகுகிறது. That's what Jesus said in John's Gospel 10th chapter. அதைதான் யோவான் சுவிசேஷம் 10வது அத்தியாயத்திலே இயேசுவானவர் சொல்கிறார். In the 10th verse, 10வது வசனத்திலே, the thief does not come except to steal, to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றிற்கும் வரான். But Satan may not be directly responsible for every suffering. ஆனால் எல்லா பாடுகளுக்கும் நேரடியாக சாத்தான் காரணமாக இல்லாமல் இருக்கலாம். We would like to present 2 examples of healing or deliverance which Jesus Christ performed during his earthly ministry. இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்த காலத்திலே
விடுதலை அளித்து சுகமளித்த 2 சம்பவங்களை அவருடைய ஊழியத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்ல விரும்புகிறேன். First, we will talk about the disease of deafness and dumbness. செவிடும் ஊமையுமான அந்த வியாதியை குறித்து முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Turn with us for an incident in Mark's Gospel, 9th chapter. மார்க்கு சுவிசேஷம் 9வது அத்தியாயத்திலே இந்த சம்பவத்துக்கு நேராக வாருங்கள். Now, what happened to a little boy who had this deafness and dumbness? இந்த செவிட்டுத்தனமும் ஊமைத்தனமும் இருந்த ஒரு வாலிபனுக்கு என்ன நடந்தது பாருங்கள். Look at the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். Often he has thrown him both into the fire and into the water to destroy him. இவனை கொல்லும்படி அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. So this is not just an infirmity, but this was caused by the spirit of deafness and dumbness. இது வெறும் ஒரு பலவீனமாக மாத்திரம் காணப்படாமல் செவிடும் ஊமையும் உருவாக்குகிற ஒரு ஆவியினாலே உருவாகிறதாக பார்க்கிறோம். Not normally all deaf people or dumb people don't try to walk into fire or jump into water. பொதுவாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் செவிடும் ஊமையமாக இருக்கிறவர்கள் தீக்குள்ளாகவும் தண்ணீருக்குள்ளாகவும் போய் விழுகிறதை நாம் பார்க்கிறதில்லை. But this particular case was caused by a spirit. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு காரியமானது பிசாசினாலே உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். That is why in the 25th verse, ஆகவேதான் 25வது வசனத்திலே when Jesus saw that people came running together, he rebuked the unclean spirit. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி அதை அதட்டினார் என்று பார்க்கிறோம். And in the 26th verse we read, then the spirit cried out, convulsed him greatly and came out of him. 26வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது அது அந்த ஆவி சத்தமிட்டு அவனை மிகவும் அலைகடித்து புறப்பட்டு போயிற்று. But Jesus did not do so in every case of deafness and dumbness. ஆனால் எல்லா செவிடும் ஊமையுமான அந்த வியாதியஸ்தர்கள் வந்த சமயத்தில் இவ்வாறாக இயேசுவானவர் செயல்படவில்லை. For example, in the same Gospel of Mark, you come to the 7th chapter. அதே மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 7வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And look at the 32nd verse. 32வது வசனத்தை பாருங்கள். Then they brought to him one who was deaf and had an impediment in his speech. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். What did Jesus do? இயேசுவானவர் என்ன செய்தார்? He took him aside from the multitude, put his fingers in his ears and spat and touched his tongue. அப்பொழுது இயேசுவானவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகிறார். And looking up to heaven, he sighed and said to him, Ephatha, that is, be open. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. And what happened? என்ன சம்பவித்தது? Immediately his ears were open and the impediment of his tongue was loosed and he spoke plainly. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். So here Jesus did not rebuke any spirit. இங்கே எந்த அசுத்த ஆவியையும் இயேசுவானவர் கடிந்து கொள்ளவில்லை. Now we can give you another example. மற்றும் ஒரு உதாரணத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். Let us take a general infirmity that paralyzes a person. ஒரு நபரை முற்றிலுமாக செயலற்று போகும்படியாக செய்கிற ஒரு பலவீனத்தை எடுத்துக்கொள்வோம். Come with us to Luke's Gospel 13th chapter to look at a case of that particular infirmity. லூக்கா 13வது அத்தியாயத்தில் இவ்விதமான ஒரு பலவீனம் உடைய ஒருவரை பார்க்க வாருங்கள். 11th verse. 11வது வசனம். There was a woman who had a spirit of infirmity for 18 years. She was bent over and could in no way raise herself up. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். In the 12th word, Jesus said to her, Woman, you are loosed from your infirmity. இயேசு அவளை கண்டு 12வது வசனத்திலே தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். And in the 16th verse, how does Jesus diagnose the case? 16வது வசனத்தில் இயேசுவானவர் இந்த நோயை கண்டுபிடிக்கிற விதத்தை பாருங்கள். Ought not this woman, being a daughter of Abraham, whom Satan has bound, think of it, for 18 years. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை என்று சொல்கிறார். And similarly, you come to another incident of a man who had the infirmity. மற்றும் ஒரு பலவீனப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். That is, we read in John's Gospel 5th chapter.
யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். And in 5th verse, 5வது வசனத்திலே a certain man was there who had an infirmity 38 years. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். And what did Jesus tell him? இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? Then look at the 12th word. They asked him, who is the man who said to you, take up your bed and walk? அதற்கு அவர்கள் 12வது வசனத்திலே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்திலே கேட்டார்கள். Here Jesus did not lose that man from Satan's binding or bondage. இங்கே இந்த மனுஷனை பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து இயேசுவானவர் விடுவித்ததாக பார்க்கவில்லை. But we read in the 14th verse, 14வது வசனத்திலே பார்க்கிறோம், Jesus tells that man, see that you have been made well, sin no more, lest a worse thing comes upon you. இயேசுவானவர் அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அநேக கேடொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். So in the earlier case of a man or a woman who had the spirit of infirmity for 18 years, that was directly caused by Satan. இதற்கு முன்பாக நாம் பார்த்த சம்பவத்திலே பலவீனப்படுத்தும் அந்த ஒரு நிலைமையிலே இருந்த அந்த ஸ்திரியானவள் பிசாசினாலே சாத்தானினாலே அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். And but here this man who has been having this infirmity for 38 years, obviously it had been caused by a sin. ஆனால் இங்கே 38 வருஷமாக ஒரு பலவீனப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய பலவீனம் பாவத்தினால் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். Beloved, sicknesses also can be caused by overwork. பிரியமானவர்களே, ஒருவேளை வியாதிகள் அதிகமாய் அளவுக்கு மீறி வேலை செய்கிறதுனாலும் கூட வரலாம். It can even happen to servants of God. தேவ ஊழியர்களுக்கும் கூட அது நடக்கலாம். Look, Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2வது அத்தியாயம். Look at the 25th verse. 22வது வசனத்தை பாருங்கள். 25th verse. 25வது வசனம். Here Paul was talking about one of his fellow workers by name Epaphroditus. எப்பாப்ரோதித்து என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பற்றி இங்கே உடன் ஊழியக்காரன் ஒருவரை பற்றி பவுல் சொல்கிறார். And that's what we read in the 25th verse. 25வது வசனத்திலே பார்க்கிறோம். But what do we read about that man's condition in verse 30? 30வது வசனத்திலே அந்த மனுஷனுடைய நிலைமையை பற்றி என்ன பார்க்கிறோம்? For the work of Christ he came close to death. அந்த ஊழியத்தின் காரணமாக அதிகமான உழைப்பினாலே அவன் மரணத்துக்கு ஏதுவாய் வந்து விட்டான். He already had overworked and he was draining himself and burning himself out. அவன் அளவுக்கு மீறி வேலை செய்து ஊழியத்தில் ஈடுபட்டு தன்னையே அவன் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறான். Now that is what was happening to this man. இதுதான் இந்த மனுஷனுக்கு சம்பவித்துக் கொண்டிருந்தது. So here Apostle Paul was not blaming Satan for this condition. இவனுடைய நிலைமைக்காக இங்கே பவுல் சாத்தானை அங்கே பழிசாற்றவில்லை. But on the other hand, he was seeking God's mercy in that situation. மாறாக இங்கே தேவனுடைய இரக்கத்தை அவன் பேரிலே வேண்டிக் கொள்கிறதாக பவுலை பார்க்கிறோம். Look at the 27th verse. 27வது வசனத்தை பாருங்கள். Indeed he was sick almost unto death. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். But God had mercy on him, not only on him, but on me also, lest I should have sorrow upon sorrow. ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். So you find, beloved, that sickness can be caused by so many reasons. ஆகவே பிரியமானவர்களே, வியாதிகள் என்பது பல காரணங்களினாலே மனிதனை தாக்கக்கூடும் என்பதை பார்க்கிறோம். And there are also old age sicknesses. முதிர் வயதினால் உருவாகக்கூடிய வியாதிகளும் இருக்கின்றது. And that is obviously due to wear and tear. அது நாம் ஓய்ந்து தேய்ந்து போகிறதுனாலே உருவாகிறது. That is why the Bible calls us to remember our Creator when we are young. ஆகவேதான் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் நம்மை அழைக்கிறது. When you find time, go through the entire chapter of Ecclesiastes 12. பிரசங்கியின் புத்தகம் 12வது அத்தியாயத்தை நேரம் கிடைக்கும் பொழுது முழுமையாக வாசித்து பாருங்கள். It says you remember your Creator before your old age problems overtake you. உன்னுடைய முதிர் வயதினுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை மேற்கொள்கிறதற்கு முன்பாக வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று அந்த அதிகாரத்திலே அழைக்கப்படுகிறோம். In that chapter we read about loss of sight. அந்த அத்தியாயத்திலே நாம் பார்வை மங்கி போகிறதை பற்றி பார்க்கிறோம். And we are reading about loss of teeth. பற்கள் இழந்து போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். And we read about loss of hearing also. செவிகள் கேட்காமல் போகக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். Beloved, such a thing happened to a great man by name Elisha, who was a prophet. தீர்க்கதரிசியாய் இருந்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலே இது சம்பவிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Turn with us to 2 Kings 13th chapter. 2 ராஜாக்கள் 13வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 14th verse.
14வது வசனத்தை பாருங்கள். Elisha had become sick with the illness of which he would die. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். So this can happen, when there is old age, even servants of God are not an exception. முதிர் வயது அடையும் பொழுது தேவ ஊழியக்காரர்களும் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. So beloved, when we talk about this suffering, we must try to discern which is caused by what. ஆகவே பிரியமானவர்களே, பாடனுபவித்தல் என்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை எதனால் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் கண்டறிவது அவசியம். We should not just like that throw the entire blame on Satan. ஏதோ தாறுமாறாக எல்லாவற்றுக்கும் பழி சாற்றுவது சாத்தானால் தான் வந்தது என்று சொல்லிவிடக் கூடாது. Now when you talk about discernment has got two aspects. நிதானித்தல் என்று சொல்லும் பொழுது இதற்கு இரண்டு அம்சங்கள் உண்டு. Either it can be a gift of discernment. ஒருவேளை அது நிதானிக்க கூடிய ஒரு வரமாக இருக்கலாம். That's one of the 9 gifts that apostle speaks about in 1 Corinthians 12th chapter. 1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த வரங்களின் அந்த 9 வரங்களின் பட்டியலிலே அது இடம்பெறுகிறது. Or it can be an art of discernment. அல்லது ஒருவேளை நிதானிக்கிற ஒரு கலையாக இருக்கலாம். About that we read in book of Hebrews 5th chapter and 14th verse. எபிரேய நிருபம் 5வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். How we have to exercise and grow in the art of discernment. இது நிதானிக்கிற கலையிலே நாம் எவ்விதமாக நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். It says solid food belongs to those who are of full age, that is those who by reason of use or practice have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். Beloved, the gift is not for everybody. பிரியமானவர்களே, வரம் எல்லாருக்கும் சொந்தமானதல்ல. But everybody should develop and grow in that art of discernment. ஆனால் அந்த நிதானித்தல் என்கிற கலையிலே எல்லாரும் தேறி வர வேண்டும். Even if we know for sure that a particular suffering is directly caused by Satan, சாத்தானால் தான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நேரடியாக கொடுக்கப்படுகிறது என்பதை தென்னந்தெளிவாய் அறிந்திருந்தாலும் we are not supposed to accuse Satan or blaspheme Satan. எந்த காரணத்தினாலும் சாத்தானை பழி சுமத்தவோ அல்லது தூஷிக்கவோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. Take for example the suffering of Job. உதாரணத்துக்கு யோபனுடைய பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Who hit Satan with that kind of boils all over his body? அவனுடைய சரீரம் முழுவதுமாக பருக்களினாலே வாதிப்பதற்கு காரணமாய் இருந்தது யார்? Turn with us to the book of Job and look at the 2nd chapter. யோபனுடைய சரிதையினுடைய 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். Satan went out from the presence of the Lord and struck Job with painful boils from the sole of his foot to the crown of his head. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். So it is very clear it was Satan who struck Job. யோபை இந்த வியாதினால் அடித்தது சாத்தான் என்று நமக்கு தென்னந்தெளிவாய் சொல்லப்படுகிறது. Even there Job was more conscious of a greater power above Satan. சாத்தானுக்கு அப்பாற்பட்ட ஒரு அவனை மிஞ்சின ஒரு வல்லமையை பற்றியே யோபு எப்பொழுதும் நோக்கமாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1st chapter 21st verse. 1வது அத்தியாயம் 21வது வசனம். The second portion, the Lord gave and the Lord has taken away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். And come to the 2nd chapter. 2வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Second portion, shall we indeed accept good from God and shall we not accept adversity? நாம் கர்த்தருடைய கையிலே நன்மையை பெற்றால் தீமையை பெற வேண்டாமோ? So beloved, here even though it was Satan who directly struck Job, Job's eyes were on a greater power that was on God who was above Satan. சாத்தான் தான் நேரடியாக யோபுவை தாக்கினாலும் கூட அவனுடைய பார்வை அவனுடைய கவனம் எல்லாம் சாத்தானுக்கு அப்பாற்பட்டு காணப்படுகிற தேவன் பேரிலே காணப்படுகிறது. You know what is the story of Job actually? யோபனுடைய சம்பவம் என்ன தெரியுமா? It was a battle between God and Satan. அது நேரடியாக தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே காணப்படுகிற ஒரு போராட்டம். And the body of Job
was the battlefield. அந்த யுத்த களமாக தான் யோபனுடைய சரீரம் பயன்படுத்தப்படுகிறது. When two elephants fight with each other, it is the grass that is underneath that gets crushed, isn't it? இரண்டு யானைகள் சண்டை போட்டுக் கொள்ளும் என்று சொன்னால் அங்கே பாடுபட வேண்டியது அங்கே கீழே இருக்கிற புல் தானே. Now this truth is also presented for us in the New Testament. இந்த ஒரு சத்தியம் நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் கூட சொல்லப்படுகிறது. We all know about the thorn that Apostle Paul had in his flesh. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்திலே கொண்டிருந்த முள்ளை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And what was that thorn? அந்த முள் தான் என்ன? Apostle Paul says in 2 Corinthians 12th chapter 7th verse. 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயம் 7வது வசனத்திலே பவுல் சொல்கிறார். He says that was a messenger of Satan. அது சாத்தானின் தூதனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். But Paul did not rebuke Satan for it. ஆனால் இதற்காக பவுல் சாத்தானை கடிந்து கொள்ளவில்லை. Instead he sought the Lord. He says, for this thrice I sought the Lord. இது நிமித்தம் நான் தேவனை 3 முறை தேடினேன் என்று சொல்கிறார். So beloved, the exhortation comes to us very clearly both from the Old Testament and the New Testament that we are not to blaspheme or accuse Satan for all our suffering. தென்னந்தெளிவாய் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சாத்தானை பழி சுமத்தவோ அல்லது அவனை தூஷிக்கவோ நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. Such an exhortation is there for us even as we come to the end time in the book of Revelation. வெளிப்படுத்த விசேஷத்துக்கு கடைசி காலத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது கூட தென்னந்தெளிவாய் இந்த போதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. One of the churches, this is what Jesus wrote. ஒரு சபைக்கு எழுதும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தைகள், Satan will throw several of you or many of you into prison and you will go through tribulation. சாத்தான் உங்களிலே ஒரு சிலரை சிறைப்படுத்துவான், நீங்கள் வியாகுலப்படுவீர்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்கிறார். And what did Jesus say? இயேசுவானவர் அதற்கு என்ன சொன்னார்? All that you need to do is let Satan do whatever he wants to do, but you be faithful until death. நீங்கள் மரண பரியந்தம் உத்தமமாய் இருங்கள் என்றுதான் சொல்கிறார். சாத்தான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வான், நீங்கள் உத்தமமாய் இருங்கள். In other words, as Satan is throwing you into prison and taking you through tribulation, maybe you'll have to meet death. Even then you be faithful unto death. ஒருவேளை அந்த உபத்திரத்தின் வழியாக கடந்து போகிற நீங்கள் மரணத்தையும் கூட சந்திக்க நேரிடலாம், ஆனாலும் நீங்கள் உத்தமமாய் இருங்கள். Now there is a final note we want to add here. இந்த இடத்திலே நிறைவாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். Suffering can be caused either by trials and tribulations. ஒருவேளை உங்களுக்கு பரீட்சைகளினாலே உபத்திரவங்களினாலே உங்களுக்கு பாட அனுபவிக்கிற அனுபவம் காணப்படலாம். Or suffering can come to us by temptation to sin. அல்லது பாவ சோதனைகளினாலும் கூட உங்களுக்கு பாடுகள் வரலாம். As far as temptations to sin are concerned, they are always from Satan. பாவ சோதனைகளை பொறுத்தமட்டிலே அவைகள் எப்பொழுதுமே சாத்தானிடத்திலிருந்து தான் வருகிறவைகள். God does not tempt anyone to sin. ஏனென்றால் தேவன் பாவ சோதனைக்குள்ளாக ஒருவரையும் எடுத்து செல்கிறதில்லை. Now there was Satan trying to push Jesus Christ outside the orbit of the will of God in the wilderness. வனாந்தரத்திலே இயேசுவானவரை தேவ சித்தத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி சாத்தான் முயல்கிறதை பார்க்கிறோம். At that time Jesus clearly said, "Get behind me, Satan." அந்த நேரத்தில் தென்னந்தெளிவாய் இயேசுவானவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே. And that's the illustration, that's the truth Apostle James is developing when he comes to his epistle. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே பேசும்பொழுது இந்த சத்தியத்தை தான் நமக்கு விளக்கி சொல்கிறார். He says, "Submit to God, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், resist the devil, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், and he will flee from you." அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். So here comes a very clear lesson to all of us right at the beginning of this subject of suffering. இந்த பாடனுபவித்தல் என்கிற தலைப்பின் துவக்கத்திலேயே தென்னந்தெளிவாய் ஒரு செய்தி நமக்கு வருகிறது. How not to suffer. எப்படி பாடனுபவிக்க கூடாது. Do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானியே பழிசாற்ற கூடாது.